Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB SA எக்ஸாம்க்கான சைக்காலஜி டாபிக்ல blood relationship அப்படிங்கிறது பார்க்க போறோம். சோ இரத்த உறவுகள் சம்பந்தமா சைக்காலஜி क्वेश्चंस கேட்பாங்க. சோ நிறைய பேர் இந்த மாதிரியான क्वेश्चंस மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப குழப்பமா இருக்கு, லாஸ்ட் டைம்ல ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். சோ அதுக்கு நமக்கு நார்மலா தெரியும் உறவுகளோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தெரியும். அத்தனை என்ன தெரியும், மாமன் என்ன தெரியும், மகன், தாத்தா, என்னது அந்த மாதிரி தாத்தா பாட்டி யார் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமானது, அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்ட்ஸை வச்சே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி ட்ரீயை வரைங்க. ஃபேமிலி ட்ரீனா என்னன்னா, இப்போ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பையனோட ஏவோட தாத்தா அப்படின்னா ஏக்கு முன்னாடி அப்பா அம்மா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏக்கு முன்னாடி அப்பா அம்மா, அதுக்கு மேலே தான் தாத்தா பாட்டி வருவாங்க. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த ட்ரீயை கரெக்டாக போடணும். அப்போ இங்கே என்ன இருக்கு, 3 ஜென்ரேஷனையும் நம்ம காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரீ போட கற்றுக்கணும். இப்போ இவனோட சகோதரன் அப்படின்னு ஏவோட சகோதரனா அவனோட ஸ்டேஜ்லேயே அவனோட லெவல்லையே இன்னொரு ஆள் அப்படிங்கிற மாதிரி போடணும். ஓகே, அடுத்து இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் இவர் மட்டும்தான் மகன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மட்டும் இந்த ஒரே அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா அதுதான் என்னது ட்ரிக் வேர்டு அப்படிங்கிறது. ஸோ அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்மளை குழப்புவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா ஒரே மகன் தான், அவருக்கு வேற அண்ணனோ தம்பியோ கிடையாது. அப்போ அவரோட பிள்ளை, அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண நிறைய கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த பிளட் ரிலேஷனை ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏகப்பட்ட வீடியோஸ் பிளட் ரிலேஷனில் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை என்னன்னு பார்த்தலாம். ஒரு பையனை சுட்டி காட்டி ஸ்வேதா சொல்றாங்க. ஸோ அப்போ இங்க 2 பேர் தான். ஸ்வேதா சொல்றது ஸ்வேதா. ஓகேவா? ஸோ நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸ்வேதானா சு. அடுத்து பையன், அந்த பையன் யாருன்னு தெரியாது, அந்த பையனுக்கு நான் பையன் வச்சுக்கிறேன். இவங்க 2 பேருக்குள்ளதான் கான்வர்சேஷன் நடக்குது. அதுவும் இதுல ஸ்வேதா தான் பேசுறாங்க. ஸோ யாரை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வேதா சொல்றாங்க, அவர் என் தாத்தாவின். அவர்னா யாரு? இந்த பையன். இவர் யாருன்னா என் தாத்தாவினா ஸ்வேதாவோட தாத்தா. ஸோ அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு மேல தாத்தா இருப்பார். ஓகேவா? ஸோ தாத்தாவின் ஒரே, இங்கதான் என்ன இருக்கு, ட்ரிக் வேர்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே. அப்பனா தாத்தாவுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. அந்த குழந்தை பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். ஸோ அவருடைய ஒரே குழந்தை யாரா இருக்க முடியும்? இந்த ஸ்வேதாவோட அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இருக்கலாம். அந்த ஒரே குழந்தையின் ஒரே மகன். அப்ப இந்த குழந்தையின் ஒரே மகன் தான் இந்த பையன் அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த மகனும் இந்த ஸ்வேதாவும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க. ஏன்னா ஸ்வேதாவோட தாத்தாவுக்கு ஒரே குழந்தைனா அது ஸ்வேதாவோட அப்பாவோ அம்மாவோ, அந்த அப்பாவோ அம்மாவோக்கு ஒரே பையன் அப்படின்னா இவன் சிஸ்டரா இருக்கணும், இது அவனோட பிரதரா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அப்ப ஸ்வேதாவும் அந்த பையனும் அண்ணன் தங்கச்சி உடன்பிறப்புகள். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம இப்ப ட்ரீ வரைஞ்சாச்சு. நான் அதுல உள்ள வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தாத்தான்னு போட்டிருக்கேன், குழந்தைன்னா குழந்தைன்னு போட்டிருக்கேன், மகன்னா மகன் போட்டிருக்கேன், பையன்னா பையன். ஏன் இப்படி போடுறேன்னா நமக்கு அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது, அதுக்காக. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்வேதா அந்த பையனுக்கு என்ன வரும்? இப்ப ஸ்வேதாவோட ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாத்தி கேட்டா நமக்கு ரிலேஷன்ஷிப் மாறும். பையனுக்கு ஸ்வேதா என்ன உறவு அப்படின்னு கேட்கல, அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸ்வேதாவுக்கு அந்த பையன் என்ன உறவுன்னு பையனோட ரிலேஷன்ஷிப் கேட்கல. ஸோ அதனால கொஸ்டினை நல்லா வாசிங்க. இப்போ ஸ்வேதாவோட ரிலேஷன்ஷிப் தான் சொல்லணும் அப்படின்னா யாரு? அந்த பையனோட சிஸ்டர் தான் ஸ்வேதா. அப்ப சிஸ்டர்னா என்னது? சகோதரி. ஆன்சர் இதுக்கு சகோதரி. அத்தை மாமா அம்மாலாம் வராது. ஸோ அப்போ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்லாத்துக்குமே அப்படிதான். ஒரு மனிதனை பார்த்து ஒரு பெண் சொல்றாங்க. இப்ப இந்த பெண்ணு தான் பேசுறாங்க, ஒரு மனிதன், நான் மான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? சோ அவர் அப்படின்னா இந்த மனிதர். என் சகோதரியின், இந்த பெண்ணோட சகோதரி. ஓகேவா? சோ இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. இந்த சகோதரியோட தாய் அப்படின்னா யாரு? இவங்க 2 பேத்துக்குமே அம்மா தான். ஓகேவா? என் சகோதரியோட அம்மாவும் என்னோட அம்மா தானே. தாயின் ஒரே மகன். அப்போ தாய்க்கு ஒரு மகன். ஆல்ரெடி 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இங்க ஒரு மகன் இருக்காரு. ஒரே மகனின் மகன். இந்த மகனோட மகன் தான் யாரு? இந்த மனிதன். ஓகேவா? அவங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னா
இந்த மகனோட மகனை வந்து பேசுறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மகனின் மகன் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு மகன், இந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு மகன். அப்ப மற்றதெல்லாம் கண்டிப்பா சிஸ்டர்ஸா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவனுக்கு பையன், அது எத்தனை பையன் தெரியல, பட் ஒரு மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே மகனோட மகன் அப்படின்னா பெண்ணின் சகோதரர் அந்த ஆணுடன் எவ்வாறு தொடர்புடையார்? நீங்க கொஸ்டின் நல்லா கேளுங்க. பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் கேட்கல, அது என்ன கேட்டிருக்காங்க, இந்த பெண்ணோட சகோதரர் தான் இந்த மகன். இவருக்கும் இந்த ஆணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா அந்த ஆணுடைய தந்தை தான் யாரு? அந்த சகோதரர். அப்ப என்ன வரும்? தந்தை அப்படின்னு வரும். ஸோ இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தெரியும், ஆப்ஷன்ல பாருங்களேன், சகோதரி, மனைவி, மகள், இவங்க 3 பேருமே பெண்ணா கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து ஆணுடன் எவ்வாறு தொடர்பு அப்படின்னு வர்றதுனால தந்தை. ஸோ அதை வந்து நம்ம எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ஆன்சர் வந்து தந்தை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு பெண்ணை ராஜ் என்பவர், ஒரு பெண்ணை பார்த்து ராஜ் வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ராஜ் தான் இங்க பேசுறாரு, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு. ஒரு பெண், அந்த பெண்ணு நான் எழுதிக்கிறேன். அவளுடைய அம்மா, அந்த பெண்ணுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள். ஸோ இவருடைய மாமியார்னா என்ன? ஒய்ஃபோட அம்மா. இவருடைய மாமியாரோட ஒரே மகள் அப்படின்னா யாரு? இந்த ராஜோட ஒய்ஃபு தான் இந்த அம்மா. புரியுதா உங்களுக்கு? அவங்க இந்த ஒரேங்கிற வார்த்தை கொடுக்கல அப்படின்னா மேபி அந்த மாமியாருக்கு 2-3 பொண்ணுங்கள் இருக்கலாம். ஓகேவா? அப்படிங்கிறப்போ அது வந்து ஒய்ஃபோட சிஸ்டரா வந்துடும். ஆனா இங்க என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க? ஒரே மகள். அப்ப மாமியாரோட ஒரே மகள் தான் வந்து அந்த அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒய்ஃபோட பெண்ணு தான் இந்த ராஜோட பொண்ணு. இந்த ராஜுக்கும் இந்த ஒய்ஃபுக்கும் பிறந்தவ தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி தான் ராஜ் பேசுறாரு. அப்ப அந்த பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு? அந்த பெண்ணுக்கு இப்படி பார்க்கணும், பெண்ணோட தந்தை தான் வந்து ராஜ். இது ராஜுக்கு அந்த பெண் என்ன உறவுன்னு கேட்டாங்கன்னா மகள்னு வந்துடும். பட் இங்க வந்து தந்தை. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இதுல என்ன ஒரு ட்ரிக் வேர்டுனா இந்த ஒரேங்கிறது கொடுத்ததுனால அது அந்த ஒய்ஃபா தான் இருக்கும், வேற யாருமே இருக்காது. மாமியாருக்கு ஒரே மகள்னா தன்னோட ஒய்ஃபா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்த கொஸ்டின், ஒரு பெண்ணை பார்த்து கமல் கூறுகிறார் என்னுடைய சரி, இப்போ இங்க வந்து ஒரு பெண் இருக்காங்க அண்ட் கமல் இருக்காரு. இவங்க 2 பேத்துக்கும் தான் கான்வர்சேஷன். இதுல கமல் பேசுறாரு, என்னுடைய மனைவியின், ஸோ இவரோட மனைவி இருக்காங்க, கமலோட மனைவியின் தாத்தா இங்க வச்சுக்கிறோம், தாத்தாவின் ஒரே குழந்தையின், தாத்தாவுக்கு ஒரே ஒரு குழந்தை தான், அந்த குழந்தை தான் இந்த மனைவியோட என்னது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரோ இருக்கலாம், ஆனா ஒரே குழந்தை தான். அந்த குழந்தையின் ஒரே மகள்னா அது யாரு? அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய மகள்னு சொல்லிட்டாங்க, அதுவும் ஒரே மகள்னு சொல்லிட்டாங்க. ஒரே மகள்னா யாருன்னா இந்த கமலோட ஒய்ஃப் தான் யாரு? இந்த பெண். ஓகேவா? அப்ப கமலுக்கு அந்த பெண் என்ன உறவுனா மனைவி. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சாச்சு. இங்க என்னன்னா இது 2மே கீவேர்டு தான். ஒரேன்னு கொடுத்ததுனால அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தாத்தாவுக்கு ஒரே ஒரு குழந்தை தான், அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு பெண் தான், அது வந்து கமலோட மனைவியா இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஏ என்பவர் வந்து ஒரு பெண்ணிடம் சொல்றாரு, ஏ பேசுறாரு, ஒரு பெண்ணிட்ட சொல்றாரு, உன் தாயாரின்னா இந்த பொண்ணோட தாயாரோட கணவர்னா யாரு? தந்தை. தந்தையோட தந்தைக்கு ஒரு தங்கை இருப்பாங்க, அப்பனா இந்த பொண்ணுக்கு அத்தை. தங்கை எனக்கு அத்தை என கூறுகிறார். இவருக்கு, அப்ப இந்த பெண்ணுக்கும் அத்தை, இவருக்கும் அத்தை அப்படின்னா, அந்த ஏக்கும் அத்தை அப்படின்னா இவங்க 2 பேரும் யாரா இருப்பாங்க? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்க 2 பேருக்குமே அத்தை வருது இல்லையா? இந்த பெண்ணுக்கும் அத்தை வருது, அப்பாவோட தங்கை அப்படிங்கிறப்போ அத்தைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பெண்ணுக்கும் அத்தை, இவருக்கும் அத்தை அப்படின்னா இவங்க 2 பேரும் உடன் பிறந்தவர்கள். அப்ப ஏவிற்கு அந்த பெண் என்ன உறவா இருக்கலாம்? ஒண்ணு அந்த பெண் வந்து அக்காவா இருக்கலாம், இல்லைன்னா தங்கையா இருக்கலாம். ஸோ அக்கா தங்கச்சிங்கிறதுல ஏதாவது ஒரு ஒண்ணு கொடுத்துருந்தாலும் கரெக்ட்.
கரெக்ட் தான். தங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் தங்கை. மற்றதெல்லாம் வராது. அத்தை, தாயார், மகள், இது 3 வரக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. மேபி இந்த இடத்துல தங்கை இல்லைன்னா அக்கான்னு கொடுத்துருந்தா தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ தங்கைன்னு கொடுத்ததுனால ஆன்சர் இதுக்கு தங்கை. அடுத்து ஏ என்பவர் பியின் சகோதரன். இந்த மாதிரி பாருங்க. இப்ப ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா பியோட கூட பிறந்தவர். ஸோ ஏபியும் சகோதரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இவர் யாரு? இவர் ஆண். ஏ வந்து ஆண். சி என்பவர் பியின் தந்தை. ஓகேவா? ஸோ பி அண்ட் ஏ வந்து ஒரே என்னது சகோதரனா இருக்காங்க. இப்ப பியோட தந்தை. பியோட தந்தைனா ஏக்கும் தந்தை தான். யாரு தந்தை? சி. சி என்பவர் தந்தைனா அப்ப சியும் ஆண் தான். ஓகேவா? அடுத்து டி என்பவர் சியின் தந்தை. டி என்பவர் சியோட தந்தை. இப்ப சியோட தந்தை வந்து டி. இவரும் ஆண் தான். இப்ப என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஏ என்பவர் டியின். ஏ வந்து டியோட யாருன்னு கேட்டிருக்காங்க. டியோட பேரன். ஏன்னா இந்த பையனோட பையன், அந்த தாத்தாவோட பையனோட பையன் அப்படின்னா கண்டிப்பா என்னது? பேரன் தான் வரும். ஸோ இங்கே தாத்தாவும் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏ என்பவர் டிக்கு என்ன? டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஏ அப்படின்னா டிங்கிறது தாத்தா, டிக்கு பேரன் தான் வந்து ஏ. ஸோ இது இங்க இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி ஆப்ஷனை மாற்றி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதை நல்லா கொஸ்டினை வாஸ்து பார்த்து சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் சொல்றாரு. ஆக்சுவலா இது சேம் கொஸ்டின் மாதிரி இருக்கு. எதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பெண்ணை பார்த்து ராஜ் வந்து சொல்றாரு. ராஜ் என்ன சொல்றாருன்னா அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள். ஆமா, ஏற்கனவே பார்த்தோம். மாமியாருக்கு ஒரே மகள்னா இவரோட பொண்ணு தான் இது. ஓகேவா? ஸோ பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவுனா தந்தை. ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஸோ சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதில் இந்த ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இல்லாமல் பெரிய பேராகிராஃபாக கொடுத்து அதில் அவங்களோட வேலையை கொடுத்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை கொடுத்து அந்த மாதிரியும் ஒரு கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல், அட்வான்ஸ்டு லெவலாக இருக்கும். அந்த மாதிரியும் கொஷின் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது பேசிக் லெவல் தான். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஷினை எப்படி ரீட் பண்ணும், கொஷினை எப்படி அந்த ஃபேமிலி ட்ரீயாக வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒர்க் அவுட் சம் கொடுங்க மேம் அப்படின்னு. சரி, இதுக்கான ஒர்க் அவுட் சம் நான் என்னன்னு கொடுத்துருக்கேன். அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறுகிறார். அர்ஜுன் வந்து ஒரு பொண்ணை பத்தி சொல்றாரு. இவருடைய பேத்தி என் சகோதரனின் ஒரே மகள் அப்படின்னா அர்ஜுனுடன் பெண்ணிற்கு உறவு என்ன? பெண்ணின் உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சகோதரியா, பாட்டியா, மாமியாரா, தாயா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுக்குரிய ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருடைய ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த ஃபேமிலி ட்ரீயை அதே நேமில் வச்சு வரைஞ்சிட்டு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்கள நான் வந்து கரெக்டுன்னு சொல்லி ஆன்சரை டேக் பண்ணுறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பிளட் ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த வீடியோவாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.